மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு? மகர ராசி பொறுத்தளவுக்கு ஏற்கனவே இப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் 2ல் ஜாதகத்தில் சனி ராகு, மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் 6ல் ஜாதகத்தில் குரு, உடல்நிலை பாதிப்பு, பாத சனினால் பாதிப்பு, நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு நன்னா இருக்குமா? இந்த வாரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கா? ஏதாவது நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவே உங்கள் மைண்டில் ஓடின்னு இருக்கு. திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. அவிட்ட மகர ராசி எப்போதுமே ப்ராப்ளம் தான் கொஞ்சம். உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். திருவோண நட்சத்திரம் மகர ராசி, எல்லா பிரச்சனைகளும் இருந்தும் சமாளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னு கேட்டால் மகர ராசி தான். எல்லா பிரச்சனைகளுமே, வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, மறைமுக பிரச்சனைகள், டைரக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக ஆஃபீஸில் பிரச்சனைகள், நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்போ குறையும், குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அதே போல் ஒரே வீட்டில் 2 திருவோணம் 3 திருவோணம்லாம் இருந்ததுன்னு கேட்கவே வேண்டாம். இவங்க கத்தியே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த அளவுக்குலாம் இருக்கும். வேலையாட்கள் சரியான முறையில் இவங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. அவப்பெயர் வரும், சில நேரத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் உண்டு. அப்போ இந்த வாரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கணவன் மனைவி ஓரளவுக்கு புரிதலோடு கொஞ்சம் போகும். தொழில் சம்மந்தப்பட்டது, வியாபார அபிவிருத்தி, நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அரசாங்க வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். புத்திரபாகியம், திருமணமானவர்களுக்கு நிறைய நல்ல புத்திரபாகியங்கள், மாசமாக இருக்கக்கூடிய நற்செய்திகள்லாம் இந்த வாரத்தில் இருக்கும். பெண்களுக்கு அப்படியே எடுத்துட்டோன்னு சொன்னால் வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக பொறுப்புடன் வேலையில் செயல்பாடு பண்ணுங்கள். ஒரு கல்வி நிறுவனத்திலேயோ ஒரு தனியார் நிறுவனத்திலேயோ நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முழு பொறுப்புகள் உங்கள்கிட்ட வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தடுத்து பொறுப்புகள் உங்கள்கிட்ட கொடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தலைமை பொறுப்பெடுத்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ எல்லாத்துக்குமே தயாராக இருங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். உடனே அது கிடைக்காது, நிதானமாக தான் இருக்கும். ஏற்கனவே வர வேண்டிய பணமே வராமல் தான் இருக்குது உங்களுக்கு. சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நிறைய தடங்களாகும், முடிகிற மாதிரி வரும், தடங்களாகும். நம்ம நினச்ச மாதிரியான திருமணம் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நான் திருமணம் ஆகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப, அதுவும் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசிலாம் இன்னமும் திருமணத்திற்கு காத்திருப்போர் பட்டியல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நீங்கள் நிறைய காத்துட்டு தான் இருக்கீங்களே தவிர இன்னும் அதற்கிட்ட முடிகிற மாதிரி ஒரு நல்ல செய்திகளோ நல்ல விஷயங்களோ இல்லை. அதே போல் விவாகரத்துக்கு எதிர்பார்த்துருந்தவர்களுக்கும் அதே தான். சரி, ஏதோ ஒன்று முடிஞ்சுது, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்று முடிஞ்சிடுச்சு, சரி அடுத்த வாழ்க்கையாக நமக்கு நல்லபடியாக நடக்குமான்னு சொன்னால் அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்கே தவிர அதுவும் நல்லபடியாக முடியலை. யாரை நம்புறதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல, எப்படி பண்ணலான்னு தெரியல. மனக்குழப்பங்கள் அதிகமாகிடுச்சு. இதில் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், ஆண்கள் பெண்கள், சிறு வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், நான் காதலிச்சுட்டு இருக்கேன், நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தெரியப்படுத்தி எந்த ஒரு விஷயமும் பண்ணுங்கள். நீங்களாக ஒரு விஷயம் பண்ணி அவமானத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். இந்த வாரத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது 8, 14, 26 அதிர்ஷ்ட எண்களாக அமையும். மகர ராசி பொறுத்தளவுக்கு கால பைரவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அன்னதானம் கொடுங்க. டைம் கிடைக்கும்போது இந்த வாரத்தில் எப்பயாவது டைம் கிடைச்சதுன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா அன்னதானம் கொடுங்க. வீட்டில் தெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்க. வீட்டில் டைம் கிடைக்கும்போது விளக்கேற்றுங்க. வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க. வீட்டில் விளக்கேற்றுங்க. உங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருந்தாங்கன்னா புது ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுங்க. அவங்களுக்கு கருநீளத்தில் எடுத்து கொடுங்க. ஒரு காரணமாக தான் இதை சொல்கிறேன். கருநீளமாக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா, அது யாராக இருந்தாலும் சரி, கருநீளத்தில் ஒரு ட்ரெஸ் எடுத்து ஒரு புடவை ஒரு ஜாக்கெட் விட்டு வச்சு கொடுங்க.
நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் செஞ்சால் அதுக்குண்டான பிரதிபலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக அவசியம் செய்யுங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக செயல்பாடு பண்ணுங்கள். பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், உங்கள்கிட்ட கடன் கேட்டு வருவாங்க. இந்த வாரத்தில் எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. சில நேரத்தில் தவிர்க்க முடியாமல் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. உறவினர்கள் வழி சில நேரத்தில் அவப்பெயர் வரும். உறவினர்கள்னாலே சில நல்லவர்களும் இருப்பாங்க, சாதாரணமாக நம்மளை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களும் இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு இதாக பேசிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்பவும் புசிக்கவும் வேண்டாம், ரொம்ப இது பண்ணிக்கவும் வேண்டாம். என்னென்ற மாதிரியாவது இருங்க. ஏன்னா சில பேர் வந்தாங்கன்னா உங்களுக்கு அவப்பெயரை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. என்றைக்குமே கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்காங்கன்னு சொன்னால் 3வது மனுஷங்களால் தான் சண்டை வருமே தவிர மற்றவங்களால் இவங்களுக்கான சண்டைகள்லாம் வராது. மற்றவங்களால தான் சண்டைகள் வரும். 3வது மனுஷங்களோட தலையிடனால தான் சண்டையே வரும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விவசாயத்தில் இருப்பவர்கள் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். பணம் காசு விஷயத்துலலாம் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். சில விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வரதில் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. என்றைக்குமே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க பண்ண போகிறீங்கன்னு யோசித்து செய்யுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொறுமை நிதானத்தை நிறைய கடைப்பிடிங்க. அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிறைய விஷயத்தை கடைப்பிடித்து இந்த வாரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் நல்ல ஒரு அமோகமான ஒரு வாரமாக அமையும். தற்போது நாம் பார்த்திருக்கக்கூடியது பொது பலன்கள். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பொது பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், குரு, அதே போல் சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி, ராகு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பொது பலன்கள் உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வரும். சில பேருக்கு பொது பலன்களை அப்படியே பலிக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. என்னுடைய பேர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார், மருத்துவ ஜோதிடர். என்னுடைய நம்பர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. ஜாதகம் பார்க்கணுமா, பேர்ராசி பார்க்கணுமா, ஜாதகம் எழுதணுமா, அல்லது உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, எண்கணிதம் பார்க்கணுமா, கைரேகை பார்க்கணுமா, குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுக்கணுமா, சுபகாரியங்கள் பூஜைகள்லாம் பண்ணி கொடுக்கணுமா, மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, மிக முக்கியமாக மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு ஃபோட்டோ போட்டே உங்களுக்கு அனுப்பிடுவேன். என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ என்ன அப்படி இதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுடைய ராசி பலன்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வார ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், மாத ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், வருஷ ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம். 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்லேருந்து, தமிழ்லேருந்து, மலையாளத்துலேருந்து, தெலுங்குலேருந்து 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பர் படி நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதற்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், என்ன பாதத்தில் பிறந்திருக்கோம், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம், என்ன திதியில் பிறந்திருக்கோம், என்ன கரணத்தில் பிறந்திருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இந்த நவகோள்களுக்கு இடையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது தான் இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே.